இந்த வீடியோல தூம் தாம் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல வந்து ஒரு வண்டியில வந்து நெறைய பணத்த வந்து ஒருத்தவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணுன்னும் பையனுக்கும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் வந்து பண்றாங்க வீட்ல. கல்யாணம் நடந்து முடிக்குது. நடந்து முடிஞ்சோனே வந்து ஹோட்டல்ல ஹனிமூன் நடக்குது. அப்ப யாரோ வந்து 2 பேர் கதவ தொறந்து சார்லி எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப சண்டை வந்து ஆரம்பிக்குது. அங்கருந்து 2 பேரும் வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பிக்கும்போது தான் வந்து தெரிய வருது, போலீஸ் ஸ்டேஷன சேர்ந்தவங்க வந்து யாருக்கும் தெரியாம வந்து ஒரு பணத்த வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அத வந்து அவங்க மாமா கடையில இருக்க சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அவங்க மாமா வந்து அந்த பென் டிரைவ வந்து இந்த மாப்பிள்ளையோட பேக்ல வந்து போட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பேக்ல அந்த வந்து பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேச்சுலர் பார்ட்டி அப்ப ஒவ்வொரு பையா வந்து யாருக்கோ வந்து கிஃப்ட் குடுத்துருக்காங்க. எல்லாரையும் விசாரிச்சுட்டு பார்த்துட்டாங்க. அந்த பேக்கோட பென் டிரைவ் வந்து யார்ட்டயும் வந்து கிடைக்கல. கடைசியா வந்து அந்த மாப்பிள்ளைக்கு வந்து தெரிய வருது. அந்த வீட்ல ஒரு நாய் இருக்கும். அதுதான் வந்து அந்த பென் டிரைவ் முழுங்கிருக்குன்னு தெரிய வருது. ஹீரோயின வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ஹீரோயின காப்பாத்தி போலீஸ்ட்டயே வந்து குற்றவாளிய வந்து ஒப்படைச்சுருவாங்க. அந்த நாய் சாப்பிட்ட பென் டிரைவ வந்து ஆய்வு மூலமா எடுத்துருவாங்க. நன்றி.